அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபாய் மதிப்புள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யார் வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. 6 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு தரம், 10 ரூபாய் 2 தரம், 10 ரூபாய் 3 தரம். இந்த போர்வை புடி, பணத்தை எடு. இந்தாங்க. இத பாருங்க. இத கல்யாணத்துக்கு விற்கலாம், கச்சேரிக்கு விற்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காலம். இதை எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காலம் 100 ரூபாய் மதிப்புள்ளது. கேவலம் 10 ரூபாய். 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடென்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன். ஆள விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம் 2 தரம் 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு. நான் பெத்த காஷ்மீர் ஜமுக்காலம் 20 ரூபாய் ஒரு தரம். 50 ரூபாய். தெளியா தெளியா? ஓ, நீயா? யோ கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடிய? யோ முட்டை, ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ, நீ என்ன மந்திரவாதியா? ஏலம் தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜமுக்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபாய் ஒரு தரம். 60, 70, 75, 85, 95. அப்ப 100. 100 ரூபாய் ஒரு தரம். நிறுத்தியா? 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனிக்க கூட 100 ரூபாய் 2 தரம். 100 ரூபாய். இரியா, யாராவது வந்து கூறுவாங்க? யாருமே இல்லையா? இரியா வருவாங்க. யோ, 100 ரூபாய் 3 தரம். இந்தாங்க எசமானே, காஷ்மீர் ஜமுக்காலம் இலவச 2 போர்வை. ஓ, நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? இலக்கார ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25, இது 25, ரெண்டையும் சேர்த்து 50. இந்த வச்சுக்க, 50 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த ஜமுக்காலத்தை வச்சுக்க, 100 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இதுவும் பேச்சுக்கு தானே. என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த 100 ரூபாய் கொடு, ஜமுக்காலத்தை கொடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டையை இன்னொருக்கா நல்லா மொட்டையடி. வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம். போர்வையை கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100, 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீரை கொடுத்தேன், 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கினேன்? ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்த ஊர்ல கடையும் போடப்படாது. அடே அடே, வர வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு அப்பா இருக்கிறிய. ஓஹோ, அவ்வளவு காலம் ஆயிட்டனா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா நான் உன் தயவுல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா, தங்கச்சியோட சலங்கையை காணாமடா? அது பெரிய கொஞ்சம் சலங்க. அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்க தான். அடகு வையே அடகு வையின்னு கெஞ்சிச்சு. ஆட்சி கட்டு அடகு வச்சேன், சாராயத்தை வாங்கினேன், கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற? அவன் வச்சுட்டா நான் திருப்பி தரேன். டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல, நான் உன் அப்பன் இல்ல. ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு? வாய மூடுறா. முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு. நீ வாமா. அப்போய், என்னம்மா? நான் நிச்சயமா கேபி சுந்தரமல் ஆயிருவேனா? வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல் ஆக வேண்டியதுதான். அடடே, வாயா வானாயினா, என்ன காலையில இருந்து ஆளையே காணோம்? காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க. நான் நேரம் அங்க இருந்தா வரேன். எந்திரா, எந்திரா மேல. ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன். அவன் வீட்டுக்கு போனேன்னு என்கிட்ட கூசாம சொல்றியா? அட நீங்க ஒண்ணு, எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு உணவு பார்க்கத்தான் போனேன். ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா, அவன் ஆற்காட்டு நவாப்பு. யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும்? என்ன உன் உடம்புல இருக்கிற படையே போதுங்கிறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கழுதப்படையே நுழைஞ்சிருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னைய சொல்ற? சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. ஆக சலவ தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெளுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு. இல்லையா பின்ன? யோ வானாயினா, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு சுடதடலா ஒரு விருந்து நடத்தி புடுறேன். ஏங்க, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்துக்கு ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது, அது என்னங்க? அதுதான் சலங்கை ஒலி. ஆஹா. யோ
கண்ணாடி என்ன எக்ஸ் பண்ணு மேல உட்கார்ந்த மாதிரி இல்ல ஆமா தூளு அடோச்சுக்க எக்ஸ் என்ன அவன் கதவு திறந்து விடாம போயிட்டான் நம்ம ஊர் வண்டி தான் நமக்கு தெரியும் கால விடாத ஏதோ மாட்டிக்க போகுது அதெல்லாம் மாட்டிக்காது நீ ஜாக்கிரதை இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் உள்ள இருக்கிறவங்க மட்டும் தெரியுது வந்து கதவை திறந்து விடுப்பா வந்து உப்புன்னு வேர்க்குது இல்ல பாப்பா பாப்பா அப்பாடி மெக்கானிக்கல் கதவை திறந்து விட்டான்ப்பா காரு ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம் புது கார் மாதிரி இருக்கு வந்து பாருங்களேன் நீங்க சொன்னா சரி மிஸ்டர் கார்மேகம் இதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து மெக்கானிக் கொடுத்துருங்க. என்ன தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆக நீங்களே எண்ணி கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே. டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே. நீ தினம் குளிக்கிறியாக்கும். உடம்புக்கு ஏதாச்சும் மெக்கானிக்கா ஐயா 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா? இல்லைங்க. இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா? தகாதுங்க. மனசாட்சியோட சொல்லணும். இத நீங்க வச்சுங்க. அதான் வேணும். சொல்லுங்க தர. பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு, அதான் எழுந்துக்க முடியல. 5 நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சாப் பறக்க நான் கூட்டிட்டு வரேன். ஏன் நாங்க கூட்டு வர மாட்டோமா? நீங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டிட்டு வாங்க, என் முதுகுலைக்கு போனா சரி. தோரா சொன்னா சரிதான். வாயா போயா. மெக்கானிக்க எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்திருக்கான், அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா? நீங்களே வச்சுக்கங்க. அதான் வள்ளி மயிலு வள்ளி மயிலு வள்ளி மயிலு. என்ன மன்னிச்சுக்கோங்க முதலாளி, என்ன அதிசயமா நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து. இப்ப நாங்க சோர்ந்து வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மனுஷ விட்டு பிள்ளை வந்திருக்கு, அதுக்கு மூச்சு பிடிப்பா, நீ வந்திருக்கணும். இப்ப நீ எந்திரிக்கணும். நீங்க கூப்பிட்டு நான் வராமையா இருக்க போறேன். கண்ணாடி அள்ளிக்கோ. வா, ஏன் ஆட்ட கூப்பிடுற? மந்திரிச்சிட்டு வந்துடுறேன். வா வள்ளி மயிலு, வா மயிலு வள்ளி. பயப்படாத, வெக்கப்படாத, மிரளாத, உருளாத. ஆண்டவரே. ஓ சைடு வாங்குறிய துரை. இந்த ஊர்லயே ஏன் இந்த வட்டாரத்திலேயே மூச்சு பிடிப்புன்னா சுழுக்குன்னா இவங்க தான் டாக்டர். இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர இது லோக்கல் டாக்டர். துரை நீங்க குப்புற படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தரையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்க போறியா? விரியா பட்டுங்க பத்தா பட்டுங்க. வாமா வந்து உன் கால் வரிசையை காட்டுமா. மார்வெலஸ். இந்த ஊர்ல வயர்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல மூச்சு பிடிப்பு சரியா போச்சுன்னு சொன்னேன். உங்க பேரு? வள்ளிமயில. வள்ளிமயில், நைஸ் நேம். இந்தாங்க. ஸ்வீட் கேர்ள். நோ நோ, அது ஆடுகள். என்ன சொல்றீங்க? ஸ்வீட்னா முட்டாயி, கேர்ள்னா பொண்ணு. நீங்க வள்ளி மயில முட்டாய் விக்கிற பொண்ணுன்னு சொல்றீங்க. இல்ல அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடுகள்னு நான் சொல்றேன். பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் வேஷத்தையே மாத்தி விட்டியே. சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வச்சுட்டே. ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜாகிங். அப்படின்னா ஜாகிங் என்ன உடற்பயிற்சி, நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க சின்ன வயசு, நாங்க அப்படியா? என்னங்க மூச்சு வாங்குதா? யார் சொன்னது? நான் 100 மைல் கூட ஓடுவேன். இன்னைக்கு முடியாது, நான் பேதி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், வயித்த கலக்குது. என்னையா அது கூட வந்தவங்களை விட்டுட்டு ஓடுறான்? அது அப்படித்தான், அவன் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நாம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். என்ன பண்றது? இப்படி நம்ம குறுக்க வயக்காட்டு வழியா விழுந்து ஓடினா அவன் அப்படி வருவான், கப்புன்னு அமுக்கிடலாம். ஏதோ பேதி மாத்திரை சாப்பிட்டேன். ஓடுறது வயக்காட்டு தானே, ஒண்ணும் தெரியாது. ஓடியா சரிதான், ஓடியா. ஏம்பு இம்புட்டுக்கான எங்கிட்டு போகுது? அட அது ஒண்ணு இல்ல, அந்த சிங்கப்பூரார் பங்களாவை அந்த பணக்கார ராஜா 1க்கு 2 விலை கொடுத்து வாங்கி அங்கதான் தங்க போறாராம். அம்புட்டு அங்கதான் போகுது. இந்தப்பா பீரோவை பாத்தே இருக்க. அது பீரோவா? தெரிஞ்ச மாதிரி பேசுறிய. அது பணம் வைக்கிற பொட்டகமையா? அறிவு இருக்கா அவனுக்கு? பணம் வைக்கிற பட்டகமா இருந்தா ஏன் உயரலாம் தொங்குதே? அது ஒண்ணு மாதிரி ஆளுக்கு திருட வந்தா சாக்கடிக்கிறீங்க. எக்ஸ் சரி பெக்ஸ்.
சீக்கிரம் குடிச்சிடலாங்க, ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க. மிஸ்டர் கார்மேகம், குடிக்கிறதுக்கு முன்னாடி cheers சொல்லணும். அப்படின்னா உங்க கிளாஸ் கொடுங்க. இதுக்கு பேரு தான் cheers. எங்க நீங்க 2 பேரும் cheers சொல்லிக்கீங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம்ல? ஓ தாராளமா. கண்ணாடி நீ ரெடியா? நான் ரெடி முதலாளி. நாங்க அது செய்யணும்னா நீங்க 1 2 3 சொல்லணும். ஓகே ரெடி 1 2 3. ஐயோ, அம்மா. எல்லாம் கொட்டி போச்சே. போச்சு. துரை, இந்த சேஸ் போஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப நான் கலக்கிட்டு ஒரு அடி கப்புன்னு அடிச்சிட்டுமா? ஓ எஸ். ஏன் முதலாளி, உங்களுக்கு கூட இந்த பழக்கம்லாம் உண்டா? இது விஸ்கி இல்ல, வெறும் ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு குடி பழக்கம்லாம் கிடையாது. முதலாளி, நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பட்டணத்துல அவ்வளவு வசதியை விட்டுப்புட்டு இந்த பட்டிக்காட்டுல இந்த பங்களாவை வாங்கி இதுல குடியிருக்க போறேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்காங்களா? நம்ம 2 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கத்தான். மிஸ்டர் வேலாயுதம், பட்டணத்துல எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வர அனாதை. எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு. இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன். அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன், உங்க கூடவே. உங்கள ஒருத்தனா. என்ன மிஸ்டர் கார்மேகம்? சேஸ். வேலாயுதம், மிஸ்டர் வேலாயுதம். நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது. நல்ல காலம் பிறக்குது. கெட்ட காலம் விலகுது. குடுகுடுப்பக்காரனுக்கு போடுறதுக்கு ஒண்ணுமில்ல, போங்கயா. புனாத்தா, அட என்னத்தா? அடடே, நீங்களா என்னைய அது சின்னால பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க. ச்சே, யார பார்த்து சின்னால பட்டிங்கற? அத்தனையும் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு போடவா? இதோ வரேன். உட்கார் உட்கார். ஆமா, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி மாதிரி சண்டை போட்டிக்குவீங்க, இப்ப ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களா என்ன? அத விடு. உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கேன். யோ பெருசு, இதுக்கு தான் விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுனே. நீ முழுசா அவுத்து விட்ட. கிளை பாரு வாயை பொளந்துருச்சு. வாயை பாரு புல்டோசர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்றேன். கேள்வி, நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க, அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு, தெரியுமில? தெரியுமாவது? கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையாச்சா? அந்த கோடீஸ்வரனை நீ இந்த குடிசைக்குள்ள இருந்துட்டு உண்ணு உண்ணு உண்ணுன்னா போது ஓடி வந்துருவான். என்னையா சொல்றீங்க? மந்திரம் கிந்திரம் போட்டு நாய் ஆகிப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேள்வி. சும்மா கிடையா பெருசு. காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது, கழனிக்கு போனா பழனிக்கு போறது. விஷயத்தை நேரடியாவே சொல்லியா? சரி, நேரடியாவே சொல்லி போறேன். பார்த்து அருவாமனையில அறுத்துக்காத. கேள்வி, அந்த ராஜா தம்பிக்கு உன் பேத்தி மேல ஒரு கண்ணு. இன்னொரு கண்ணு ஓ மேல அரைஞ்சனா பாரு, அம்மிக்கல் மாதிரி ஆகி போயிடுவேன். 2 கண்ணுமே உன் பேத்தி மேலதான். அதாவது கா கா. சுத்தி வளைக்காம சுருக்கமா லவ்னு சொல்லுவீங்களா? யோ கிழவி எம்மே டபுள் எம்ஏ. இத பாத்தியா? இத பாத்தியா? இதெல்லாம் ஆரம்பம் தான். வள்ளி மயில தம்பிய விரும்ப வச்சுட்ட நீ கோட்டீஸ்வரி. நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்ட. காதுல கிடக்கிற வயர கம்மல கழட்டி தான் அடிப்ப. கார்ல போவே, கப்பல்ல திரும்புவ, பன்னீர்ல குளிப்ப, பசும்பால்ல பண்ணி வளர்க்குவ. கிழவி குளோஸ். கேள்வி, கண்டத்தோட என் பேத்தி எதுல பல்லு விளக்குவா? நீ வச்ச அந்த மிச்ச பால்ல தான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இது அந்த கழுதிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா. ஐய, அவ உன் பேச்ச கேட்க மாட்டாளா? அது ஏன் கிழவி அப்படி? ஏன் சொந்தக்காரன்னு 2 முடிச்ச வைக்க பசங்க வந்து பண்ட மாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. பெருசே எடுத்து போட்டி முடியா? அரைச்சி வாய் மூடு. எக்ஸே, நேரடியாவே வள்ளி மயில் கிட்ட மோதிடலாங்கறியா? பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும்.